ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இப்போ மிஸ்டர் தமிழ் செல்வி சொன்னால் என்னடா கையில் புல்லட் மாரி வச்சுருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் நம்ம ட்ரில்லிங் மிஷினு. வாங்க இந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் பின்னாடி பாருங்கள், பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்பீடெல்லாம் வச்சுக்கலாம். வாங்க இந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி உங்கள் வீட்டில் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறேன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்று நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலையா? கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. மிஸ்டர் தமிழ் செல்வி இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணிங்கன்னா நான் போடுற முக்கியமான போஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்துடும் இன்ஸ்டாகிராமில். அதையும் நம்மளை ஃபாலோ பண்ணிங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ட்ரில்லிங் மிஷின் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இங்கே சைடில் வேறு சுவிட்ச் கொடுத்துருக்கேன், ட்ரிப் சுவிட்ச் கொடுத்துருக்கேன் மிக்சியில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஆன் ஆஃப் கண்ட்ரோல். நிறைய பேர் ட்ரில்லிங் மிஷின் கேட்டுருந்தீங்க, அதனால தான் இது செஞ்சேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படுனா, ஃபஸ்ட்டு இந்தமாரி ட்ரில் செக் எடுத்துக்கோங்க. இது வந்து மினிமம் ஒரு 100 ருபீஸ் அண்ட் 150 ருபீஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரில் செக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைப்படுனா, இந்த ட்ரில் செக்கில் ட்ரில் அடாப்டர் ஒன்று தேவைப்படும். இது பேர் அடாப்டர்னு வாங்க, ட்ரில் செக்கோட அடாப்டரு. இது வாங்கிக்கோங்க. இது வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நடுவில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ கழட்டிட்டு ட்ரில் செக்குள்ளே போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கணும். நான் வெல்டிங் அடித்ததுக்கப்புறம் காட்டுறேன், அது உங்களுக்கு கரெக்டாக புரியும். நிறையா பேர் ட்ரில்லிங் மிஷின் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால தான் இந்த ட்ரில்லிங் மிஷின் வீடியோ நான் அப்லோட் பண்ணேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு 12 வோல்ட் ட்ரில்லிங் மிஷின் வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நம்ம அதை சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ட்ரில் அடாப்டரையும் நம்ம மிக்சி மோட்டரையும் அதை வச்சு நீங்கள் வெல்டிங் அடிச்சுக்கலாம். நான் பழைய மிக்சி மோட்டர் தான் வச்சுருக்கேன். நீங்கள் இல்லை வேணுங்கிறப்ப கனெக்ட் பண்ணுறதுனா அந்த இடத்துல ஒரு புள்ளி மாரி வச்சுட்டு வேணுங்கிறப்ப டைட் பண்ணிக்கலாம், இல்லாதப்போ கழட்டிக்கிற மாரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நம்ம வெல்டிங் அடித்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஸ்க்ரூ கழட்ட சொன்னால அது வந்து நீங்கள் அந்த மேல் வழியாக உள்ளே போட்டு டைட் பண்ணிக்கோங்க, ஸ்பேனர் யூஸ் பண்ணி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸி தான். நம்ம 12 வோல்ட் அடாப்டரை வச்சு நம்ம செய்யலாம். அதுவும் 12 வோல்ட் மோட்டரை வச்சு செய்யலாம். 725 மோட்டரை வச்சு. அது வேணும்னா நிறையா பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். ஓகேவா? இது ட்ரை பண்ணுங்கள். இது வந்து சில்ட்ரன்ஸ் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, இது ரொம்ப ரிஸ்க்கு, ஹை ஸ்பீடாக ஓடும், அதனால தான். அதுக்கப்புறம் நான் ஒரு எண்டு கேப்பும் ஒரு பிவிசி பைப்பும் எடுத்திருக்கேன். அந்த பைப்பில் கார்னரில் கட் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 சைடும் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து சென்டரில் ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சி அதில் வந்து கட் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். இது சில்ட்ரன்ஸ் யாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ரொம்ப வேலை இருக்குது. நம்ம 12 வோல்ட் மோட்டர் வச்சு செய்யலாம். அது உங்களுக்கு நிறையா கமெண்ட் வந்துச்சுன்னா நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் ட்ரில்லிங் மிஷின் கேட்டுருந்தீங்கனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், 12 வோல்ட் மோட்டரில் வேணும் ட்ரில்லிங் மிஷின் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து 2 சைடு கட் பண்ணிக்க போகிறோம். அது எதுக்குன்னா, நம்ம மோட்டர் அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான். அதுக்கப்புறம் எண்டு கேப்லேயும் நீங்கள் அதேமாரி கட் பண்ணிக்கோங்க. எண்டு கேப்லேயும் அதேமாரி கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து பெரியவங்களை வச்சு செஞ்சு பார்க்க தான், பெரியவங்களை வச்சு செஞ்சு பாருங்கள். இது ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எண்டு கேப்பில் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக கட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எண்டு கேப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இடத்துலலாம் 2 சைடும் நீங்கள் ஒழுங்காக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சென்டரில் நம்ம ஓட்டை போட்டுக்கிறோம். அது ட்ரில்லிங் மிஷின் யூஸ் பண்ணி ஓட்டை போட்டுக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட ட்ரில்லிங் மிஷின் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. நீங்கள் எதாவது சூடு கம்பியெல்லாம் ஹீட் பண்ணி ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தமாரி ஹேண்டில் ஒன்று தேவைப்படும். இது எதுலலாம் இருக்குன்னா, பழைய கிரைண்டர்லாம் இருக்கும். கிரைண்டர்னால் இந்த கிரைண்டரில் கட்டிங் கிரைண்டர்லாம் இருக்கும், கட்டிங் மிஷின்லலாம் கைப்பிடிக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் எக்ஸ்லேட்டர் இருக்கும்ல, பைக்கோட டிவிஎஸோட எக்ஸ்லேட்டரு, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்தமாரி ஃபேன் எதில் இருக்குன்னா, அம்மா கிரைண்டருக்குள்ளே இருக்கும் இந்த ஃபேனு. இந்த ஃபேனை வந்து நான் எடுத்து என்னத்தோட நெருப்பு எரிஞ்சிட்ருக்கேன்னு கேட்பீங்க. அந்த இடத்துல வந்து ரொம்ப மேடாக இருந்துச்சு, அதனால் அதை ஹீட் பண்ணி கொஞ்சம் பிச்சு எடுத்துட்றேன். அப்போ வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன். கொஞ்சம் ஹீட் பண்ண உடனே அந்த இடம்லாம் உருகினோடனே நான் அப்படியே ரெகுலேட்டர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது காட்டுறேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு. இப்போ பார்த்தீங்களா, ரெகுலேட்டர் அந்த இடத்துல வச்சு நல்லா ஸ்க்ரூ பண்ணிவிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் 2 ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். என்கிட்ட 2 ஹேண்டில் இருக்குன்னு. இப்போ வந்து ஆசா பிளேடு யூஸ் பண்ணி எல்லா சைடும் அந்த ஃபேனில் இருக்க அந்த ரக்கை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போகிற மாரி வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். மேல் சைடு பார்த்தீங்களா, எல்லா சைடும் உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மேலே ரெகுலேட்டர் வச்சுக்கிறேன். இது வந்து அம்மா கிரைண்டரில் இருக்க ரெகுலேட்டர் தான். இப்போ பாருங்கள், நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் ஆஃப் சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்லேருந்து திருப்பி இந்த லாஸ்ட் 3 ஸ்பீட் இருக்கும், அவ்வளோதான் அம்மா கிரைண்டரில்.
அம்மா மிக்சியில், சாரி ஃப்ரெண்ட்ஸ், அம்மா மிக்சியில். இதுக்கப்புறம் நம்ம அதில் எடுத்த வீடியோ காட்டுற பாருங்க, செம்மையாக ஓட்டம் கொடுக்குது, செம்ம ஸ்பீட். இதோட ஃபுல் லுக் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன் ஆஃப் கண்ட்ரோலு. இங்கே பாருங்கள் சுவிட்ச் மாரி நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரிப் சுவிட்சுக்கு இங்கே நான் சுவிட்ச் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்கள் மிஷின், அவ்வளோதான். இதோட ஃபுல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்களா. நல்லா